காஞ்சிபுரம் மாவட்டம் சுக்குவாச்சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீசிம் பார்மா நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் மருந்து அருந்தி மத்திய பிரதேசத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மருந்தை விற்பனை செய்ய நிறுவனத்திற்கு மாநில மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம் துரை வெங்கடேசன். தற்போது தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட மருந்து மத்திய பிரதேசத்தில் 11 உயிர்கள் பலிவாங்கியுள்ளது. இந்த மருந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுதான் விநியோகம் செய்யப்பட்டதா? விவரம். வணக்கம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது மத்திய பிரதேசத்திலே அந்த மருந்து இரும்பல் மருந்தை உட்கொண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய சென் பார்மா என்கின்ற கம்பெனிக்கு சொந்தமான அந்த கோல்ட்ரெஃப் என்கிற அந்த மருந்து விற்பனையிலே தற்போது இந்த தயாரிக்கப்பட்ட இந்த மருந்து தற்போது இந்த நிறுவனமானது இந்த நிறுவனமானது மத்திய பிரதேசத்திலே கடந்த 1 வயது முதல் 7 வயது வரை அந்த 6 குழந்தைகள் கடந்த 15 நாட்களிலே உயிரிழந்திருக்கிறது. அதே போன்று இன்றைய தினமும் கூட 3 குழந்தைகள் உயிருக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போன்று ராஜஸ்தானிலும் கூட 2 குழந்தைகள் உயிரிழந்து தற்போது அந்த பலி எண்ணிக்கை என்பது 11ஆக தற்போது உயர்ந்திருக்கிறது. இந்த உயிரிழந்த குழந்தைகள் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய இந்த ஸ்டென்சன் பார்மா என்கிற நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த கோல்ட்ரெஃப் என்கிற இந்த இரும்பல் மருந்து மற்றும் வேறொரு மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட நெக்ஸ்ட்ரோடிஎஸ் என்கிற இரும்பல் மருந்து ஆகிய இருவேறு மருந்துகளையும் உட்கொண்டு அந்த உயிரிழந்திருப்பது அந்த விசாரணையிலே தெரிய வந்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழந்த குழந்தைகள் மேற்கொண்ட அந்த பரிசோதனையினுடைய பிரேத பரிசோதனையினுடைய அந்த முடிவிலே அந்த குழந்தையினுடைய சிறுநீரக திசுவிலே டைஎத்திலின் கிளைசால் என்கின்ற அந்த ரசாயன வேதிப்பொருளானது இருந்திருக்கிறது. இந்த ரசாயன வேதிப்பொருளானது பெயிண்ட் மை போன்ற அந்த தயாரிக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளாக இந்த கண்டறியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்துறை விசாரணையானது தற்போது அமைக்கப்பட்டுள்ள நிலையே இந்த மத்திய அரசும் மத்திய பிரதேச அரசுகளும் இந்த பல்வேறு துறை அதிகாரிகளான இந்த விசாரணை குழுவை அமைத்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் பகுதியிலே இயங்கி வரக்கூடிய இந்த ஸ்டீசன் பார்மா என்கின்ற அந்த தொழிற்சாலையிலே பல்வேறு ஆய்வுகளை முன்னெடுத்து தற்போது இங்கிருந்து விநியோகிக்கப்படக்கூடிய அந்த மருந்துகளுக்கு தற்போது தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இந்த மாநில மருந்தக கட்டுப்பாட்டு இயக்கமானது தற்போது இங்கிருந்து செல்லக்கூடிய மருந்துகளுக்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கிருந்து புதுச்சேரி அதே போன்று ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த மருந்துகளுக்கும் தற்போது தடை என்பது தற்போது இங்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கும் தற்போது சுற்றறிக்கை ஒன்றை தற்போது இங்கிருந்து அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 2 நாட்களாக இந்த நிறுவனத்திலே தொடர்ந்து விசாரணையும் அதே போன்று ஆய்வும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலை இங்கிருந்து பரிசோதனைக்காக 5 மருந்துகள், அதாவது அந்த குழந்தைகள் உயிரிழந்த பேட்சில் அந்த கண்டறியப்பட்ட அந்த பேட்சில் இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த மருந்துகள் தற்போது 5 மருந்துகள் இங்கிருந்து ஆய்வுக்கு தற்போது எடுத்து செல்லப்பட்டதாகவும் தெரிகிறது. தொடர்ந்து தற்போது இந்த மருந்துக்கு தற்காலிக தடை என்பது தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கிருந்து மருந்துகள் என்பது தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதும் தற்போது தடை விதிக்க அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன்.